ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட சன் டிவியில் ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக போயிட்டுருக்க ஒரு சீரியல் முடிய போகுது அப்படின்னு ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்து ஷேர் ஆயிருந்துச்சு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். எஸ், நம்மளோட இனியா சீரியல் சரிகமா ப்ரொடக்ஷனில் ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக போயிட்டுருக்க ஒரு சீரியல் 10 o'clock டைம் ஸ்லாட்டில் நல்ல ஒரு டிஆர்பி தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சீரியல் முடிய போகுது அப்படின்னு ரீசெண்டாக கொஞ்ச நாள் முன்னாடி அப்டேட் வந்திருந்தது. இப்போ ரீசெண்டாக நம்மளோட ஆல்யா மனசா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து லீவ் யுவர் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி ஹியர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து நம்மளோட ஆல்யா வந்து ஆன்சரும் பண்ணியிருந்தாங்க. இஸ் இனியா சீரியல் எண்டிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சஸ்பென்ஸ் கீப் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லி அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜும் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இதை பார்க்கும்போது ஒரு சீரியல் முடியுதா இல்லையா அப்படின்னு அதில் நடிக்கிற ஆர்டிஸ்ட் கிட்ட கேட்குறோம் அப்படின்னா, சடனாக வந்து சீரியல் எண்ட் ஆகலை அப்படின்னா இது ஒரு ஃபேக் நியூஸ், அதெல்லாம் நம்பாதீங்க, இப்போதைக்கு சீரியல் எண்ட் இல்லை அப்படின்ற ஒரு பதிலை வந்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் ஆல்யா வந்து சஸ்பென்ஸ் கீப் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்கும் போதே நல்லாவே தெரியுது இனியா சீரியல் எண்டை நோக்கி நகருது அப்படிங்கிற ஒரு விஷயம். கண்டிப்பாக சரிகமல ஒரு சீரியல் வந்து எடுத்து ஷூட்லாம் போயிட்டு வெயிட்டிங்கில் வச்சிட்ருக்காங்க. டெல்னா அண்ட் நம்மளோட சல்மான் அவங்களோட சீரியல். அந்த சீரியல் வந்து இந்த சீரியல் முடிஞ்ச பிறகு அந்த சீரியல் லான்ச் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்ருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த சீரியலுக்காக கூட இந்த சீரியல் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை வேறு ஏதாவது அதர் ப்ராஜெக்ட்ஸ் காரணமாக கூட இந்த சீரியல் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹீரோயின் அந்த மாதிரி தெரியலை என்ன அப்படின்றது. கண்டிப்பாக ஹீரோயினோட இந்த ஒரு பதில் வந்து ரொம்ப பெரிய ஒரு சந்தேகத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு. முடியாது அப்படின்ற ஒரு தைரியம் வந்து கிடைக்கல அப்படின்னு தான் சொல்லணும்.